ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்காலில் சூப் வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆட்டுக்கால் சூப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆடோட கால் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்காங்க. இப்படி லைட்டாக கத்தியை வச்சு சரணுனாலே போதும், ரொம்ப க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், அதாவது ஒரு கை அளவுக்கு வெங்காயம் இருந்தால் இப்போ அந்த வெங்காயத்தோட நம்ம கிரைண்ட் பண்ணுற பொருளை பார்த்துக்கலாம். இதோட ஒரு 12 பல் பூண்டு, அதாவது லைட்டாக மட்டும் தட்டி சேர்த்துக்காங்க, எல்லாத்தையும் ரொம்ப தோல் நீக்கணும் அப்படின்னு இல்லை. இதோட ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இதை வந்து அந்த கால் மேலே சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் மல்லி சேர்த்து இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்காங்க. இந்த கிரைண்ட் பண்ண இந்த மசாலாவையும் அந்த காலோடு சேர்த்துக்காங்க. இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, சும்மா நார்மலாக கட் பண்ணால் போதும். ஒரே ஒரு தக்காளியை நல்லா இது மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு, உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையும் குக்கரில் போட்டு 1 செம்பு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு செம்பு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 7 விசில் கிட்ட நீங்கள் வச்சுக்கோங்க. 7 விசில் வச்சும் வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து 7 விசிலுக்கு அப்புறம் திறந்தால் நமக்கு சூப் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சோஃபி மை ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.